வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம உலக நாயகன் ஐயோ இல்லை, நம்ம ஆண்டவர் ஐயோ அதுவும் இல்லை, நம்ம கமல்ஹாசன் சார் நடித்த அண்ட் அவரு கூடயே நம்ம ஆத்மன் எஸ்டிஆர் அண்ட் நம்ம த்ரிஷா அண்ட் இன்னும் பல நடிகர் பட்டாளங்கள் நடித்த தக் லைஃப் படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சா இல்லையான்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே சொல்லுவீங்க படம் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது. பட் ஆனால் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டாக என்ன அமைஞ்சதுன்னா, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இதில் என்ன இருக்குன்னா, தக் லைஃப் படத்தில் இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் அண்ட் நீங்கள் எதனால் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோவாக தான் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் எதனால் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது கன்வே ஆகாமல் போச்சு, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நான் பாசிட்டிவ்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதனோட ஸ்டோரி அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். நம்ம கமல் சாரும் அண்ட் அவரோட அண்ணனான நாசர் சாரும் டெல்லியில் ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் ஒரு ஷூட் அவுட்டில் சிம்புவோட அப்பா இறந்து போயிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் அவுட்டில் சிம்புவோட தங்கச்சியும் மிஸ் ஆயிடுறாங்க அது கூடயே சேர்ந்து. அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால சிம்பு கமல் சார் கூடயே வளர்கிறாங்க. அண்ட் இப்போ ப்ரெசன்ட் டைம் லைனில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் தன்னோட அப்பாவை கொலை பண்ணது கமல் சார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு அவர் சிம்பு தப்பாக நினச்சி அண்ட் கமலை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அதிலேருந்து எப்படி மீண்டு இவர் கடைசியில் யார் தான் ஜெயிக்கிறா, சிம்புவா இல்லை கமல் சாரா அப்படின்றத காட்டுறது தான் இந்த ஹோல் தக் லைஃப் படமே. ஆக்சுவலாக இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் இது கூட நிறையா காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோரி லைன்ஸ் ஆட் ஆன் ஆகிருக்கும். அதுதான் த்ரிஷாவோட ஸ்டோரி. இப்போ அவருக்கு ஒரு சைடில் ஒரு சப்போர்ட் கீப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆட் ஆன் ஸ்டோரியாக இந்த படத்தோட ஒரு லேயரிங்காக அந்த ஸ்டோரி லைன்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ இதனோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வரும். ஸ்டார்டிங் வித் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கமல்ஹாசன் சார் அண்ட் ஆத்மன் எஸ்டிஆர் 2 பேரோட ஆக்டிங்கும் லிட்ரலி லைக் ஒரு கேங்ஸ்டர் ஃபீல் தாங்க அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அந்த ஆக்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அண்ட் கமல் சார் ஒரு டைமில் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு கடலில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லலாம் உண்மையாலுமே அவர் பண்ண ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாகவும் உண்மையாகவும் இருந்துச்சு அந்த ஆக்டிங்லாம். அதை மீம் கண்டென்ட்டாக வேறு இப்போ நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த சீன் உண்மையாலுமே பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுங்க. நிறைய பேருக்கு அது எப்படி என்ன இதுன்றது தெரில. அண்ட் இதை தொடர்ந்தே இனி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் ப்ளே. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக லீனியராக அந்த ஸ்டோரி போய் சேரணுன்றதுனால ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளேக்கு மெனக்கெடாமல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுத்து நம்ம அதை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக மணிரத்னம் படம்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்டெப்த்தாகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமலும் தான் இருக்கும். அண்ட் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நான் இனி ஒரு சூப்பரான விஷயமாக நான் பார்த்தேன். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, கலர் கிரேடிங். நீங்கள் இந்த படத்தில் நாசர் சாரை கொலை பண்ணும்போது ஒரு கலர் கிரேடிங் வந்திருக்கும். அந்த கீழே தள்ளி விட்டுட்ட பிறகு கமல் சார் ஒரு ஷாட்டில் நிற்பார். அண்ட் அந்த ஷாட்டில் லெஃப்ட் சைடில் ரெட் கலரும் ரைட் சைடில் ப்ளூ கலரும் இருக்கும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அவர் ஒரு நல்லவனும் பாதி கெட்டவனும் பாதி அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை அது குறிக்கிறதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அந்த படத்துலேயே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் ஆட் ஆனால் அந்த தக் லைஃப் படத்தில் ஒரு பாசிட்டிவாகவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அண்ட் இனி ஒன்று அந்த கேரக்டர் டோன் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். இப்போ கமல் சாருக்குன்னா அந்த கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுற விஷயங்களும் சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ளூ அண்ட் ரெட் ஷேடில் நான் கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிங்கிளான கலவையான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க அவரை.
அண்ட் வந்து நீங்கள் சிம்புவோட வி இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த ரெட் டோன் அதே ஒரு ஃபார்மேட்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணனா கூட நீங்கள் வந்து த்ரிஷாவோட சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப வெள்ளந்தி அப்படின்ற ஒரு விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்காகயா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நானும் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். நான் தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்ததில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தென்பட்டுச்சு. அண்டு ஸோ அந்த கேரக்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் டோன் வந்து அமைஞ்சது வந்து இனி ஒரு ஆட் ஆன் பாசிட்டிவாக வந்து சொல்லலாம். இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிருந்தா அந்த படத்தில் வந்து இனி கொஞ்சம் மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக போய் கன்வே ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும் அப்படின்றத நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை வச்சு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த படம் வந்து ஸ்பாயில் ஆனதுக்கு மெயின் காரணமே வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். நம்ம வந்து இப்போ த்ரிஷா இருக்காங்க, சிம்பு இருக்காங்க, ஜோஜு ஜார்ஜ் இருக்கார், அண்ட் மணிரத்னத்தோட படம் ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன். அண்ட் வந்து இதோட ப்ரமோஷனே எப்படி பண்ணாங்கன்னா, நாயகனோட செகண்ட் பார்ட்டுன்ற மாதிரி தான் ரொம்ப பயங்கரமாக விகரஸாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக நானும் சரி கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக வந்து நாயகனோட ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அண்டு நானும் அப்படி தான் இருக்கும்னு பார்த்து ட்ரெய்லர் கட்லாம் பார்த்து அப்படி பார்த்தா நம்ம படத்தில் பார்க்குறப்ப ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சித்தரித்த மாதிரி அந்த ட்ரெய்லருக்கு ஏற்ற மாதிரி அந்த படங்கள் இல்லைன்றப்ப தான் இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இல்லாதப்போ வந்து அவங்க ஏமாந்துடுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த ஓவர் ப்ரொமோஷன் இது வந்து நிறையா பேர் வந்து பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு படம் வந்து அந்த தேவையான அளவுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணால் போதும். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு இப்போ மார்வல் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஓவர் பிராண்டிங், ஓவர் ப்ரமோஷன் பண்ணுறனால மக்களுக்கு இடையே நிறைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகிடுது. நீங்கள் வந்து WB எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, யூனிவர்சல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ப்ரொமோஸாக போட்டு தாக்குவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ ஜெயிலர் படம் நீங்கள் சன் டிவி வந்து அதை சூப்பராக பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரெய்லர் அண்ட் வந்து ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி வந்து ப்ரோமோஸ் மாதிரி ஒரு 4, 5 ப்ரோமோஸ் மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் வந்து டேரெக்டாக படத்தில் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃபார்மேட்டில் வந்து அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து சூப்பராக வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் டாப் நாச்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே RKFL இந்த படத்துக்கும் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து இனி ஒன்று வந்து வில்லனோட கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து இவர் தான்ப்பா உங்கள் அப்பாவை கொன்னது அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து போய் மற்றவங்கள வந்து கொலை பண்ணுற மாதிரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுத்தி அண்ட் வந்து அந்த கதையை வந்து ரொம்ப வந்து உயிரோட்டமாக இல்லை. அது வந்து ரொம்ப லீனியராக வந்து ஒரு லேசி ரைட்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து கமல் சாரோட ஸ்டோரி வந்து மணிரத்னம் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணி வந்து பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு தெரியல. நான் இனி வந்து டிராஃப்ட் எதுவுமே படித்து பார்க்கல. அண்ட் அந்த மாதிரி எதுவும் ஆன்லைனில் வந்திருக்கானு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் எதுவும் அந்த மாதிரி எதுவும் படிக்கல. அண்டு இதுதான் வந்து ஒரு லேசி ரைட்டிங்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்க்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் இது தான். நீங்கள் வந்து லேசி ரைட்டிங்னா அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இது ஏன் அப்படி வந்துச்சு? இப்போ வெற்றிமாறனோட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து 2த்தையும் கம்பேர் பண்ணல. அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருக்க விஷயங்கள்லாம் வந்து வெற்றிமாறன் சாரோட படத்தில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வில்லனோட மோட்டிவ் வந்து இனி வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக எக்ஸ்ப்ரெசிவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும் மற்றவங்களோட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இனி ஒன்று விஷயம் வந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளார இறக்குறது தான். நீங்கள் வந்து த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஆக்சுவலாக சிம்புவும் த்ரிஷாவும் வந்து ஒரு பேராக வந்து அந்த ஒரு டோனில் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுறப்ப அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அது வந்து இனி ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் கைஸ்,
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்துறனால எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ஃபிலிம். நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா? ஏன் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது? அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த இதில் வந்து நான் என்ன மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ நீங்கள் அது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you on the next one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ஞாபகம் வச்சுக்க. விண்வெளி நாயகா